ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி நல்ல ஈஸியான மெத்தடில் பிரெட் குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறேன் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு 5 ஸ்லைஸ் பிரெட் இருந்தாலே போதும், நல்ல ஈஸியாகவே செஞ்சிடலும். இது நல்ல டேஸ்ட்டாகவுமே வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். பாருங்கள், இதில் 5 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திக்கிறேன். இப்போ இதை வந்து நாங்கள் கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கணும். நான் ஏற்கனவே கோதுமாவில் எப்படி குலாப் ஜாமுன் செய்கிறேன் அப்படின்னு போட்டிக்கிறேன். மில்க் பவுடர் மட்டும் வச்சு நல்ல டேஸ்ட்டாக எப்படி குலாப் ஜாமுன் செய்கிறேன் அப்படின்ற ரெசிபியும் போட்டிக்கிறேன். உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். குலாப் ஜாமுன் மட்டும் இல்லை, நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் போட்டிக்கிறேன். உங்களுக்கு அந்த ரெசிபி எல்லாம் வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி இதை கட் பண்ணி எடுத்ததும் இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கிறேன். நீங்கள் இன்றைய தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும். எல்லா ப்ரெட்டையும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இது இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் நான் மில்க் பவுடர் 3 டேபிள் ஸ்பூன் எட் பண்ணுறேன். உங்களுக்கு மில்க் பவுடருக்கு பதிலாக சும்மா நார்மல் மில்க் இதில் எட் பண்ணி இதை நல்லா நீட் பண்ணி எடுக்கவும் மேலும். நான் இன்றைக்கி மில்க் பவுடர் தான் எட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் நான் இதில் 1/2 கப் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக எட் பண்ணிட்டு இதை நல்லா சாஃப்டாக நீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் மில்க் பவுடர் எட் பண்ணலாட்டி வாட்டருக்கு பதிலாக ஃப்ரெஷ் மில்க் எட் பண்ணி இந்த மாதிரி நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை மிச்சம் இறுக்கமாகவும் நீட் பண்ணப்படாது, கொஞ்சம் நல்லா சாஃப்டாக தான் இதை நீட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் இதை சுகர் சிரப்பில் போட்டுதான் இந்த குலாப் ஜாமுன் வந்து நல்லா சாஃப்டாக ஊறி வரும். நீங்கள் இந்த பிரெட் குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு ஸ்லைஸ் ப்ரெட்டே எடுக்கணும் அப்படின்னு இல்லை, சும்மா நார்மலாக வேறு என்ன ஜாதி பிரெட் வேணும்னாலும் எடுக்கலும். மிச்சம் வந்து அந்த சைட் துணை நீங்கள் எடுக்காமல் நடுத்துணை மட்டும் போட்டு அரைச்சிட்டு செஞ்சாலுமே நல்ல டேஸ்ட்டாக வரும். பாருங்கள், இது இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நீட் பண்ணி எடுத்துக்கணும். நான் 1/2 கப் வாட்டர் எடுத்திருந்தேன், அதில் கொஞ்சம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாதிரி எனக்கு வாட்டர் மிச்சமாக இருந்துச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் குலாப் ஜாமுனுக்கு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு தேவையான மாதிரி இதை போல் பிடிச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் லைட்டாக கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி போல் பிடிச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது கையில் ஒட்டாமைக்கு நல்ல ஷேப்பாக உங்களுக்கு போல் பிடிக்கிறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இது எல்லாத்தையும் போல் பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஆயிலும் வந்து குலாப் ஜாமுன் நார்மலாக நீங்கள் ஃப்ரை பண்ணுற மாதிரி தான், மிச்சம் ஹீட் ஆகிக்கப்படாது. ஆயில் கொஞ்சம் நார்மலான ஹீட்டுக்கு தான் இருக்கணும். நீங்கள் மிச்சம் ஹீட் ஆகிருந்தேன்னால் குலாப் ஜாமுனோட கலர் குயிக்காக சேஞ்ச் ஆகிடும், உள்ளுக்கு வேகாது. அதை சுற்றி வந்து நீங்கள் அந்த நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதை மிக்ஸ் பண்ணி விட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுக்கக்குள்ள தான் எல்லா சைட்லேயும் குலாப் ஜாமுனோட கலர் வந்து ஒரே கலருக்கு வரும். இது நல்லா ஃப்ரையாக வந்துக்குது. இது அப்படியே வேறையாக எடுக்கிறேன். பாருங்கள், எல்லா குலாப் ஜாமுனையும் நான் கோல்டன் ப்ரௌன் கலர் வரதுக்கு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்தது சுகர் சிரப் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். சுகர் சிரப் செய்கிறதுக்கு நான் இதில் 3/4 கப் ப்ரௌன் சுகர் தான் எட் பண்ணேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணும்னாலும் இதில் எட் பண்ணிடும். 1 கப் வாட்டர் எட் பண்ணிட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க விடுறேன். இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரும் எட் பண்ணுறேன் வாசத்துக்காக வேண்டி. இந்த சுகர் கரையிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு கொதிக்க அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். குலாப் ஜாமுனுக்கும் சுகர் சிரப் செய்கிறதுக்கு அந்த பதம் அதுவும் தேவையில்லை. இந்த சுகர் கரைஞ்சி கொஞ்சம் கொதிச்சு வந்தாலே போதும். இப்போ இது நல்லா ஒரு கொதிச்சிட்டுது. இப்போ இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த சுகர் சிரப் கொஞ்சம் கட்டிப்படாமல் கேட்கறதுக்காக வேண்டி 1 ட்ராப்ஸ் மாதிரி நான் இதில் லெமன் ஜூஸ் எட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணினதும் இந்த சுகர் சிரப் வந்து நல்லா சூடாகிக்கொள்ளுக்கே நீங்கள் இதில் இந்த குலாப் ஜாமுன் எட் பண்ணணும். இந்த சுகர் சிரப் நல்லா சூடாகிக்கொள்ள குலாப் ஜாமுன் எட் பண்ணினால் தான் இந்த குலாப் ஜாமுன் உள்ளுக்கும் நல்ல சுகர் சிரப் இறங்கி நல்ல சாஃப்டாக குலாப் ஜாமுன் நல்லா ஊறி வரும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நல்ல ஈஸியாகவே உங்களுக்கு செஞ்சிடலும். பாருங்கள், இது 1 ஹவர் நல்லா ஊறிட்டுது. 1 ஹவர் ஊறினதுக்கு அப்புறமா இந்த குலாப் ஜாமுனை செக் பண்ணுறேன். பாருங்கள், இது உள்ளுக்கெல்லாம் நல்லா இந்த சுகர் சிரப் வைத்து நல்லா ஊறி வந்துருந்துச்சு. இது நல்ல டேஸ்ட்டாகவே இருந்தது.
1 ஹவருக்கு அப்புறமாவும் இந்த குலாப் ஜாமுன் வந்து சுகர் சிரப்பில் ஊறாமைக்கு இறுக்கமாக இருந்துச்சுன்னா சாஃப்ட் ஆகாத மாதிரி நீங்கள் அப்படியே அந்த குலாப் ஜாமுன் அப்படியே வேற எடுத்துகிட்டு அந்த சுகர் சிரப்பை வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல சூடாகினதுக்கப்புறமா மறுபடியும் குலாப் ஜாமுன் எட் பண்ணுங்கள். அப்போ நல்ல குயிக்காக ஊறி வந்துடும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக வரும். மில்க் பவுடர் இல்லாமக்கி ஈஸியான மெத்தடில் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனால ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.